வாழைக்காய எப்போதும் ஒரே மாதிரி வறுக்காமல் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் வறுவல் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்வோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்காய் கொஞ்சம் கூட நமக்கு உடையக்கூடாதுங்க. அதே மாதிரி அந்த மசாலாவும் அந்த வாழைக்காயிலேருந்து பிரியாமல் இருக்கணும். இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே இந்த வாழைக்காய் பண்ணிங்க அப்படின்னா தான் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாழைக்காயோட தோலெல்லாம் சீவிக்கலாங்க. நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வாழைக்காய்க்கு ஒரு மசால் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. வாழைக்காய் எப்போதுமே நம்ம வறுக்கணுன்னா ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு தான் நம்ம வறுப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி நான் பாயில் எதுவுமே பண்ணலை. அப்படியே டைரெக்டாகவே மசாலாவை நம்ம பிசைஞ்சு வச்சு நம்ம வறுக்க போகிறோங்க. என்னென்ன மசாலா அதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை வாழைக்காயினுடைய எல்லா பகுதிகளையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வந்து வாழைக்காயோட எல்லா பகுதியிலையும் நல்லா கோட் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ இந்த வாழைக்காய் வறுக்க நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து எடுத்துக்கோங்க, அல்லது இரும்பு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச இந்த வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வாழைக்காய் பிசைஞ்சு வச்ச அதே தட்டில் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி வந்து ஊற்றாதீங்க. நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா வாழைக்காய் வறுக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே வந்து வேக வச்சு தானே வறுப்போம், இவங்க அப்படியே டைரெக்டாக பச்சையாக வறுக்கிறாங்களே, நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக ஒரு முறை இந்த நான் எப்படி பண்ணியிருக்கனோ அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. சிலர் வாழைக்காய் வாய்வுன்னு நினச்சி அதை அப்படியே ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம். ஒருவேளை பூண்டு இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன மசாலா போட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதை 3யுமே வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. இவ்வளோதாங்க அந்த மசாலா. இப்போ வாழைக்காய் நீங்கள் இடையில நல்லா திருப்பி விடுங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வாழைக்காய் நமக்கு ஒரு 60% தான் வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா அப்படியே நீங்கள் பரட்டி விடணும். இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை நமக்கு தேவைங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கரண்டியால் ஒன்றா திருப்பி விடணும். அப்போ தான் வாழைக்காய் எல்லா வாழைக்காயுமே வந்து 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்து வரும். இல்லை கரண்டியால் சும்மா ஏனோ தானோன்னு நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா ஒரு வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும், ஒரு வாழைக்காய் வேகாமல் போயிடும். அதுக்காக ஒவ்வொரு வாழைக்காயை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட பொறுமையாக அப்படியே திருப்பி விடலாம். அப்போ நமக்கு 2 பக்கமும் ஈவனாக நமக்கு வெந்து நல்லா கிறிஸ்பியாகி வருங்க. ஏன்னா இது ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டிக்கும் இந்த மசாலாவோட. இப்போ பொறுமையாக நம்ம திருப்பி விட்டாச்சு. ஓரளவுக்கு பாருங்கள், அந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின ஆயில்லையுமே இந்த வாழைக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. முடிஞ்சளவு வாழைக்காய் வந்து நான்ஸ்டிக் பேன்லேயே வந்து
வறுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வாழைக்காய் வந்து உடையாது. இந்த நான்ஸ்டிக் பேன் பார்த்திங்கன்னா பர்னர் பிராண்ட்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இது அமேசான்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். அண்டு மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 80% தான் வெந்திருக்கு. அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஊற்றின ஆயிலே பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடுங்க. இந்த வாழைக்காய் வறுவல் எந்த சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி எல்லா ரைஸ்க்குமே வந்து வாழைக்காய் வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ வாழைக்காய் நல்லாவே நமக்கு வெந்துருச்சுங்க. இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த பேனில் வைங்க. நமக்கு நல்லா கிறிஸ்பி ஆயிரும். வாழைக்காய் பாருங்கள் கொஞ்சம் கூட உடையல. அதேமாதிரி அந்த மசாலாவும் நமக்கு தனித்தனியாக இல்லை, வாழைக்காயோட நல்ல கோட்டாயிருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.